Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு பிரியாணி ரைஸ்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, இல்லை வெள்ளை எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் பீசஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் தேங்காய் பீசஸ்லாம் எடுத்துருந்தேன்ல, இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பு எள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பீஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஆட் பண்ணுறத விட அந்த கொப்பரையாக இருக்கிற தேங்காவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை, நானும் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த எள்ளெல்லாம் வெடித்து வரணும். இப்போது நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த எள்ளு, வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கிரேவி. கடுகு, மிளகு, வெந்தயம் எல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இப்போது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம போடுறதில்ல, அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முறை. இப்போ நான் ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறேன், அதனால நான் அரை தக்காளி தான் போடுறேன். நீங்கள் தக்காளி வேணாம், தயிரும் வேண்டானாக்கா கொஞ்சமாக புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் புளி தண்ணி ஆட் பண்ணலை, அதனால நான் தக்காளியும் கேர்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களோட விருப்பம்தான். இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவையும் லேசாக அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கத்திரிக்காவை வேக விட்டுறலாம். ஸோ இந்த கிரேவி வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன். அப்போ தான் எண்ணெயும் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ ஓரத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த கேர்ட் பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இதில் நம்ம வேர்க்கடலை, எள்ளு, கொஞ்சம் தேங்காவெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிருக்கிறதுனால இது பிரியாணிக்கு இல்லை ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கிரேவியை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம்.
இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேவியை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.